தயவு செய்து திருப்தியாரை பார்த்து வாழாதீங்க. என்னையும் என்ன பண்ணாதீங்க, எப்படி வாழணும்னு கேட்காதீங்க. நான் உங்களுக்கு காமனாக சொல்கிறேன். காமனான்னா வேறு மாதிரி சொல்ல, மாமனா காமனா அப்படின்னு வச்சுக்க போகிறீங்க. அந்த காமனாக சொல்ல, பொதுவாக காமனானா ஏற்கனவே இருந்தால் காமன் வெறி பிடிச்ச வைவேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறவங்களாங்கிறான். இவர் புல்லு கொடுப்பாருன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான், கமெண்டில் வந்து எழுதிக்கிறான் இவர் புல்லு கொடுப்பாருன்னு. அவன் வந்து வாங்கி போயிட்டுக்கிறான். நான் எந்த ஆம்பளைக்கு புல்லு கொடுத்தேன், பேர் ஆம்பளை பேர் புல்லு கொடுப்பாருன்றான். எப்படி வாங்கினானோ தெரியல. ஐயப்பன் பிறப்பான் பொழுகுது அவன் மூலியமா. இன்னொரு ஐயப்பன் எதுக்கு, ஏற்கனவே ஒரு ஐயப்பனை தாங்க முடியும். வாழ்க்கை வரையறதெல்லாம் என்ன கிடையாது. மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் என் பிறப்புரிமை, அவ்வளோதான். எதையுமே எப்படி தான் செய்வேன். ஒரு காஃபி எப்படி குடிக்கணும் நீங்கள், ஸ்டீல் டம்ளர்லையா கப்புலையா, எதில் எது கிடைக்குதோ அது. நீங்கள் குடிக்கிறது காப்பியை மட்டும்தான், கப்பு கிடையாது. நீங்கள் குடிக்கிறது எதை தான், காப்பியை தான். என்ன குடிக்க போதில்லை நீங்கள். உங்கள் உடம்புல தான் உங்கள் வீடு, அதான் உங்கள் சொந்த வீடு. எந்த வீட்டிலனா வாழலாம். இதை பராமரிக்கிறது எதனா, காலைல இட்லி சாப்பிட்லாம், பொங்கல் சாப்பிட்லாம், சாப்பாடு கூட காலையில் யாரும் வானான்லாம் சொல்ல மாட்டாங்க. பழுது சாப்பிட்லாம், பச்சை மிளகாய் சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம். காலையில் என்ன கிடையாது அது. ஈஸியாக இருங்க. எப்படி இருங்க, ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருங்க, அவ்வளோதான். எது கிடைச்சாலும் அதை கூட என்ன பண்ணுங்க, ஒத்துப்போம். கருப்பாக இருந்தால் அழகி, வெள்ளையாக இருந்தாலும் அழகி தான். ஐயோ எனக்கு கரையன்னு ஒரு பொண்டாட்டி கஷ்டாலே, மேட்ரு முடிஞ்சிச்சோம் கதை. கடைசி வரைக்கும் துக்கப்படுறதுக்கு அப்பப்போ பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு என் மனைவி கருப்பாக இருந்தாலும் எனக்காக நான் அப்படின்னு புரிஞ்சிச்சேன்னா எப்படி இருக்கலாம். கடைசி வரைக்கும் உனக்கு எது கிடைச்சிருக்குதோ, எதை கூட உனக்கு ஒப்பந்தம் இருக்குதோ, எதை கூட நீ வாழ்றியோ, அதை கூட எப்படி இரு